இயேசு பூமியில் பிறக்கும்போது அவருக்கு முன்பாக எலியா என்பவன் பிறக்க வேண்டும் என்பதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியா என்பவன் ஏன் பிறக்க வேண்டும் என்று கேட்டால், ஆல்ரெடி இவன் என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை இரண்டு பாகால் பக்கமாகவும் இருக்கிறார்கள், கர்த்தருடைய பக்கமாகவும் இருக்கிறார்கள். ஏன் இரண்டு பக்கமாக இருக்கிறீர்கள், யார் தெய்வம் அப்படிங்கிறதை நிரூபிக்க வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டார். இப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்று முத்திரை குத்தி ஆயிற்று. இன்னும் ஒருவர் வருகிறார் பூமியில், கர்த்தர் பூமியில் வருகிறார். வரும்போது இதே எலியாவே அவரிடமாக திசை திருப்ப வேண்டும். இந்த எலியா திசை திருப்பவில்லை என்றால் அவைகள் எல்லாம் இஸ்ரவேலிலே குற்றமாக மாறிவிடும். அதனால் எலியா இயேசு பிறப்பதற்கு முன்னதாக பூமியிலே பிறக்க வேண்டும். பிறந்து இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும், வனாந்தரத்திலே வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்திலே கேட்கிறது. அவருக்கு வனாந்தரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற சத்தம் கேட்கிறது என்றது போல அவர் ஒரு ஆசாரிய கூட்டத்திலோ ராஜாக்கள் கூட்டத்திலோ அவர் வரமாட்டார். அவர் வனாந்தரத்தின் வழியாக வருகிறார். இந்த யோவான் வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் வழியாக வந்தவன். இந்த வழியாக பூமிக்குள் அவர் இந்த ராஜ்யத்துக்குள் வருகிறார். இதைத்தான் முதலாக எலியா வந்து இவரை அறிமுகப்படுத்தி இவரை பின் செல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த எலியா முன்னதாக வருகிறார். இதுதான் எலியா முன்னதாக வர வேண்டும், அவருக்கு முன்பே போக வேண்டும், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் ஜனங்களை அனுப்பி கேட்கிறார்கள், நீர் எலியாவா? நீர் ஒருவரை அப்படியானால் பின்னே வர செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, வனாந்தரத்திலே சத்தமிடுகிறவனாக இருக்கிறேன் என்று மூன்றாவது ஒரு குரலை எழுப்புகிறான். ஆக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள முடியாமற் போகிறார்கள், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாத நிலைக்கு போகிறார்கள். எலியா முன்பு வர வேண்டும் என்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியாய் வந்தார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்து விட்டார்.